எல்லாரும் புண்ணியத்தை தேடி காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் புண்ணியத்தை தேடி காசிக்கு போக தேவையில்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, 4 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் எனக்காக கேட்டிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கவுந்தப்பாடி போயிட்டு ரோடு சைடில் இருக்கிற மெம்பருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த கமெண்ட் வேணாலும் கீழே போடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து அதைத்தான் டாஸ்க்கை எடுத்து பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கவுந்தப்பாடி போயிட்டு கவுந்தப்பாடியில் இருக்கிற ரோட் சைடில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கி தர போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி டாஸ்க்கு. ஸோ சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு இட்லி வாங்கிட்டு, இட்லி வாங்கினதை பார்சல் பண்ணிவிட்டு, பார்சல் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துட்டேன். வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான், பிளானோடு இல்லாமல் தான் இருந்தேன். பட் கவுந்தப்பாடி வந்ததுக்கப்புறம் நான் சரி ஓகே கோயிலுக்கு பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் என் பின்னாடி இருந்த பையனும் சரி அங்கே போகலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆசி பெறக்காக எல்லாருமே உட்காந்து எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த சாப்பாடு ப்ளஸ் நம்ம தண்ணிக்கேனும் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா சாப்பாடு மட்டும் கொடுத்தா பத்தாது, தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கேனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அங்கே அவங்களுக்கு கொடுக்க போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு கடைக்காரர் கூப்பிட்டாரு, இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நடந்து போனேன். நடந்து போயிட்டு அங்கே இருந்த அந்த அம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அம்மா உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அந்த அம்மாவும் சரிப்பா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அவங்க வாங்கினதும் பக்கத்தில் இருந்தவருக்கும் ஒன்று கொடுப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துட்ருந்தேன். சரி ஒவ்வொன்றா வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தவர் பார்த்தாரு, தம்பி எனக்கு ஒன்று கொடுப்பான்னு சொல்லி கை நீட்டினாரு. சரி அண்ணா இருங்கண்ணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் பொறுமையாக பதில் சொல்லிவிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இன்னொருத்தர் வந்தாருன்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கா வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டுக்கு கொடுத்துட்டே இருந்தேன். பட் பின்னாடி இருந்து வந்து என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா வந்து நான் இது புதுசா பண்றேன். அதனால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது. பட் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கண்டுக்காம நான் பாட்டுக்கு என் டியூட்டிய பார்த்தேன். அப்புறம் கீழ உட்காந்துருக்கிற வாட்டர் பாட்டிலும், ப்ளஸ் நம்ம வாங்கிட்டு போன சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுக்க ஆரம்பிச்சேன். நான் குடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உட்காந்துட்டு இருந்த தாத்தாவுக்கு ஆசி போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொருத்தர் கேட்டாருன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து நம்ம கொண்டு போன சாப்பாட்ட குடுத்துட்டு, வாட்டர் பாட்டிலையும் குடுத்துட்டு, அப்புறம் கீழ உட்காந்துருந்த கடைசியா ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு நம்ம வாங்கிட்டு போன சாப்பாட்ட குடுத்துருந்தோம். குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் நம்மள கூப்பிட்டாரு. நம்மளும் அவர பார்த்துட்டு, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கிளம்பலான்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்தவருக்கு நம்ம வாங்கிட்டு போன கவர் கேட்டாருன்னு கவர் குடுத்துட்டு, நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல ரோடு சைடில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினப்பேன். பட் என்னால் அப்போ முடியாது. ஏன்னா எனக்கே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நானாக நினச்சிருந்தா கூட இதை பண்ணியிருக்க முடியாது. பட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணி அந்த விஷயத்த பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தான் வந்து போய் சேரும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆர்வமாக எடுத்து பண்ண தோணும். ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதுவே சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.